குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து ஜியாகிரஃபியோட 5th கிளாஸ் பார்த்துன்னு இருக்கோம். ஓகேங்களா? மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால். நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த ஜிஎஸ் பேட்ச் மூலமா என்னென்ன ஜிஎஸ் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பார்த்துன்னு வரோம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஜியாகிரஃபி எடுத்து படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லொகேஷன் பார்த்தோம். செகண்ட் அண்ட் தேர்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம பிசியோகிராஃபி பார்த்தோம். இந்தியாவோட இயற்கை அமைப்பு, மலைகள் எப்படி வந்தது அதெல்லாம் பார்த்தோம். பார்க்காதவங்க யாராச்சும் பார்க்கணும், பழைய வீடியோ பார்க்கணும்னா, நீங்க யூடியூப் போயிட்டு விதைகள் ஸ்டடி சென்டர்னு அடிச்சீங்கன்னா வந்துரும். ஓகே. யூடியூப்ல வந்து பார்த்தோம்னா, விதைகள் ஸ்டடி சென்டர் சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். பழைய வீடியோஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா, மான்சூன் பத்தி கிளாஸஸ் பார்க்க போறோம். நேத்தே வந்து மான்சூன் கிளாஸ் ஆரம்பிச்சோம். ஸோ இந்த கிளாஸ் பார்க்காதவங்களும் நீங்க யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க யூடியூப் போங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். யூடியூப் போயிட்டு நீங்க விதைகள் ஸ்டடி சென்டர்னு அடிங்க. கிளியர். அடிச்ச உடனே அதுல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த வீடியோஸ் போயிடுங்க. வீடியோஸ்ல பார்த்தா உங்களுக்கு இருக்கும். இந்த பாருங்க இதுதான் நேத்து நடத்தின மான்சூன். ஓகே. அதுக்கு முன்னாடி கிளாஸ் அங்கங்க இருக்கும். கிளாஸ் 3 ஓகேங்களா? கிளாஸ் 1 ஸோ அங்கங்க இது கிளாஸ் 2 ஸோ இது கிளாஸ் 4 இப்ப நம்ம நடத்துறது கிளாஸ் 5 அது இல்லாம நம்மளோட குரூப் 2 மெயின்ஸ்க்கான பேட்ச்சும் நடக்குது. ஸோ அந்த வீடியோஸ நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா, நீங்க வந்து இந்த சாட்ல வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேத்தே நம்ம சொன்னோம். மான்சூன்னா என்ன? ஓகேங்களா? மான்சூன்னா என்ன அப்படி பார்க்கும்போது, கரெக்ட்டா சம்மர் மந்த். இப்ப இந்தியாவுல சம்மர் மந்த் நம்ம எத சொல்லுவோம்னா, நமக்கு மேல இருந்து ஜூன், ஜூலை வரைக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த அந்த மாசத்துல என்ன ஆகுதுன்னா, இந்தியாவ நோக்கி காத்து வீசுது. ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம்ன்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஸோ ஒரு காரணம், அதோட பேர் என்ன சொல்றாங்கன்னா, தெர்மல் கான்செப்ட்ன்னு சொல்றாங்க. ஒரு காரணத்தோட பேரு தெர்மல் கான்செப்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தெர்மல் கான்செப்ட் அப்டின்னா ஹீட் மூலமா நடக்குது. இப்போ கரெக்ட்டா மே மாசம் பார்த்தோம்னா, சூரியன் இந்தியாவுக்கு மேல வந்துரும். ஓகேங்களா? இந்தியாவுக்கு நேரடியா இருக்கும். இந்தியாவும் சூரியன் அதோட கதிர்கள் இந்தியாவோட மேல நேரடியா படுறதுனால, இங்க இருக்கக்கூடிய நிலம் வந்து பார்த்தோம்னா, இந்த லேண்ட் பார்த்தோம்னா சீக்கிரமா ஹீட் ஆயிடும். நேத்து நம்ம சொல்லியிருப்போம். ஒரு அடுப்புல வந்து ஒரு பக்கம் தோசைக்கல், ஒரு பக்கம் தண்ணி. அத வச்சு சொல்லியிருப்போம். தண்ணி லேட்டா ஹீட் ஆகும். அதேபோல இங்க கடல்ல இருக்கிற தண்ணிலாம் வந்து பார்த்தோம்னா லேட்டா ஹீட் ஆகும். சீக்கிரமா ஹீட் ஆவாது. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, நம்ம லேண்ட் பிரிட்ஜ், சி பிரிட்ஜ்க்கு உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கும். அந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த நிலம் ஹீட் ஆகும்போது, இந்த நிலத்துல இருக்கக்கூடிய காத்தெல்லாம் என்ன ஆகும்னா, ஆவியா மாறிடும். ஓகே. ஆவியா மாறி மாறதுனால, இங்க இருக்கக்கூடிய கடல்ல இருக்கிற லோ பிரஷர் கிரியேட் ஆயிடும். இங்க இருக்கக்கூடிய கடல்ல இருக்க காத்து இந்தியாவ நோக்கி வரும். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு லேண்ட் பிரீஸ் கடல் காத்து, நிலக்காத்துன்னு படிப்போம் நம்ம பின்னாடி. அது வந்து பார்த்தோம்னா, ஒரு சீசனா நடக்கிறது தான் இந்த மான்சூன். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் புரியலைன்னா, நானு கொஞ்சம் பிக்சரா ஒரு வீடியோ மாரி காட்டுறேன். ஸோ அது மூலமா வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அரைவல் ஆஃப் மான்சூன். ஓகேங்களா?
ம். சார் வாய்ஸ் மியூட்ல இருக்கு. ஆடியபிளா இல்ல. ஹலோ சார், எதுவுமே கேட்கல. சார் உங்க இது மியூட்ல இருக்குங்க சார். கேட்கலங்க சார். ஹலோ சார், எதுவுமே கேட்கல சார். சார் எது ஹலோ. கேட்கலங்க சார். எடுத்தீங்கன்னா போதும். எல்லாருக்கும் ஓகேவா ஓரளவுக்கு? ஆடியோ கேட்கலையா? சார் எதுவுமே கேட்கல. இவ்வளவு நேரம் எதுவுமே கேட்கல சார் எங்களுக்கு. இல்ல எங்க கரெக்டா தான் இருக்குது. மத்த யாருக்குமே கேட்கலையா? நோ சார், இவ்வளவு நேரம் ஆடியோவே வரல. எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் பேசுறது இப்ப கேக்குது நான் பேசுறது? இப்போ ஓகே சார், இப்போ ஓகே சார். ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா எந்த ஆடியோவும் கேட்கலையா? ஓகே, அந்த வீடியோ போட்டதுனால சாரி. சரி, ஓகே. ஸோ மறுபடியும் சொல்றேன். இப்ப இங்க இது எக்ஸ்பிளைன் பண்ணது, குளோப் எக்ஸ்பிளைன் பண்ணது கூட கேட்கலையா உங்களுக்கு? சார் நீங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணதுல இருந்து எதுவுமே கேட்கலங்க சார். நோ ஓகே சார், நோ ஓகே சார். ஓகே வீடியோ ஆன் ஆகுறதுனால ஆடியோ கட் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஸோ சிம்பிளா ஒரே வாட்டி சொல்றேன் பாருங்க. நம்ம பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு இந்த இடத்துல இருந்து இங்க சுத்தி மறுபடியும் இதே இடத்துக்கு வரதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்குது. அதை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம 1 இயர் 365 டேஸ் அந்த கால் நாள் சேர்ந்தது தான் இன்னைக்கு வந்து பிப்ரவரி 29ஆம் தேதி லீப் இயரா கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஒரு 365 கால் நாள். ஓகே, 365 கால் நாள், 4 கால் நாள் சேர்ந்தது தான் ஒரு நாள். அதுதான் இன்னைக்கு பிப்ரவரி 29. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் சேமிப்பு மாதிரி. அத மாதிரி அது நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த பூமி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு சைடா வந்து சாஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட்டா இல்லாம, இப்போ ஒரு பூமி ஒரு ரவுண்டுன்றது ரவுண்டா இல்லாம கொஞ்சம் அப்படி சாஞ்சிருக்கு. ஸோ சாஞ்சு தொட்டு பாருங்களேன். ஒரு பால் வந்து சாஞ்சிருக்குன்னா இப்போ நேரடியா நீங்க டார்ச் அடிச்சீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா அதோட கீழ் பகுதியில் அடிக்கும். இந்த இடத்துல அதே போல அந்த சாஞ்சதோட நீங்க சுத்தினீங்கன்னா இந்த இடத்துல மேல் பகுதியில் அடிக்கும். ஸோ இது புரிஞ்சுக்கினா போதும், நீங்க இந்த மான்சூன் எல்லாத்தையும் தூக்கி போட்டலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஓகே இந்த வட துருவத்துல சூரியனோட நேரடி கதிர்கள் படுது. எப்போன்னு பார்த்தோம்னா மே, ஜூன், ஜூலை. கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க சிவரன். ஸோ இந்த நேரடி கதிர்கள் வந்து பார்த்தோம்னா சூரியனோட மேல படுது. நல்லா பாருங்க, சூரியனோட மேல எங்க படுதோ அந்த இடத்துலலாம் அங்க இருக்கக்கூடிய காத்தெல்லாம் ஆவியாகி லோ ப்ரெஷர் உருவாயிடும். ஓகேங்களா? ஸோ லோ ப்ரெஷர் உருவாகும் போது இந்த கீழே இருக்க காத்தும் அது சுத்தி இருக்க கடல்ல இருக்கிற காத்தும் அந்த இடத்துக்கு போகும். அந்த மாதிரி தான் இந்தியான்ற இடத்துல சூரியன் நேரடியா வரும்பொழுது இங்க இருக்கிற காத்தெல்லாம் ஆவியாவதுனால கடல்ல இருக்க காத்தும் ஒரு பக்கம் இந்த ஐசி டீசர்ட் சொன்னல அதோட காத்தும் எல்லாமே இந்தியா நோக்கி வருது. அப்ப கடல்ல இருந்து வர்றதுனால இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு மழை வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப நாட்கள் மாறுது. சூரியன்ல இருந்து பார்க்கும்போது இந்த பூமியை வந்து தள்ளி 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 இந்த இடத்துல வரும்போது செப்டம்பர், அப்படியே வரும்போது டிசம்பர்னு வரும்போது இங்க பாருங்க நார்தன் ஹெமிஸ்பியர் முழுக்க முழுக்க சூரியனுக்கு தள்ளி இருக்கு. சதர்ன் ஹெமிஸ்பியர் முழுக்க முழுக்க சூரியனை நோக்கி இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா சூரியனோட நேரடி கதிர்கள் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல போய் படும். ஓகேங்களா? இந்த தென் துருவத்துல விழும்போது அங்கதான் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ மேல இருக்கக்கூடிய நார்தன் ஹெமிஸ்பியர்ல பார்த்தா சில்லுன்னு இருக்கும். ஏன்னா சூரியனோட நேரடி கதிர்கள் இப்போ சூரியனே இல்லைன்னா பூமியும் ஐஸ் ஆயிடுமா.
ஓகேங்களா? இப்ப சூரியனே இல்லன்னா, பூமி வந்து 15 டிகிரி மைனஸ் ஆயிடும். சப்போஸ் சூரியனால தான் நம்ம வந்து அ ஓரளவுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சர்ன்றது நம்ம இருக்கிறதுக்கு காரணமே இந்த சூரியனோட வெளிச்ச கதிர்கள் தான். அப்ப இந்த சூரியனோட நேரடி கதிர்கள் நதர்ன் ஹெமிஸ்பியர்ல படாததுனால நாங்க ஹை பிரஷரும், நேரடியா இங்க படுறதுனால அங்க லோ பிரஷரா இருக்கும். அதனால மேல இருக்கிற காத்தெல்லாம் கீழ போகும். அப்பதான் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன்ன்றத நம்ம கொண்டாடுறோம். ஓகே. நீங்க இதெல்லாமே வந்து மழைக்காலம்னா, நீங்க வந்து பார்த்தோம்னா, இந்தியா பொறுத்தவரைக்கும் மழைக்காலம்னா, சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். ஓகேங்களா? நீங்க தமிழ்நாடு இதுல கம்பேரே பண்ண கூடாது. இத பாருங்க. இதுலயும் இந்த இந்த ஃபோட்டோலயும் இப்படிதான் இருக்கு. இது பாருங்க நார்த்தன் அமெரிக்கா, சதர்ன் அமெரிக்கா. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க இந்த சதர்ன் அமெரிக்கா மேல தான் இந்த வெளிச்சம் வந்து படுது. அதுதான் டிசம்பர். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் படும். இப்ப இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் அதிகமா அந்த வெளிச்சம் படும். ஓகே. இந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா, 2த்துக்கும் சமமான ஈக்குவேட்டர்ல படும். சூரியனோட வெளிச்சம். ஏன்னா, நம்ம வந்து சூரியன சுத்தி வரோம். எலிப்டிக்கல் ஷேப்ல. சோ, இதனால தான் என்ன ஆகுதுன்னா, கரெக்ட்டா வந்து மே மாசத்துல சூரியனோட வெளிச்சம் பூமிக்கு மேல இருக்கு. பூமியோட நதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து படுது. கரெக்ட்டா இந்தியா மேல அடிக்கிறதுனால, இந்தியாவுல இருக்கக்கூடிய காத்தெல்லாம் ஆவியாயிடுது. ஆவியாகும்போது கடல்ல இருக்கிற காத்து எல்லாம் இந்தியா நோக்கி வருது. அப்பதான் அந்த படகுல வரவங்க, அந்த ட்ரேடர்ஸ் பார்த்தேன்ல, இந்தியாவுக்கு சுலபமா வந்துடுறாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் என்ன சொல்றாங்கன்னா, சூரியனுக்கு கீழ இருக்கக்கூடிய பெல்ட். சூரியன் எங்க இருக்கோ அங்கலாம் அந்த ஐடிசிசெட்ன்னு ஒரு ஒரு லேயர் இருக்கும். வெப்பமண்டல ஒரு லேயர். ஓகே. இங்க இருந்து 2 காத்து எப்பவுமே ஜாயின் ஆகும். அதுவும் பார்த்தோம்னா இந்தியா மேல இருக்குன்றாங்க. சோ அதனாலயும் காத்து வருது. நம்ம நிலப்பகுதி ஹீட் ஆவறதுனாலே இந்தியாவுக்குள்ள காத்து வருது. அந்த காத்து உள்ள நுழையும்போது என்ன ஆகுதுன்னா, 2ஆ பிரியுது. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பார்த்தோம்னா, அரேபிய கடல் வழியாவும் வருது. இன்னொன்னு பே ஆஃப் பெங்கால் வழியா வருது. ஏன்னா இங்க மழை இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தோம்னா, இந்த மலையில மோதி கேரளா, கர்நாடகா அந்த மாரி பகுதிகள்ல முதல்ல மழை பெய்யுது. ஓகேங்களா? இந்த பக்கம் பிரான்ச் அப்படியே உள்ள போகுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா டெசர்ட் இருக்கு. அந்த இடத்துல லோ பிரஷர் இருக்கும். ஒரு பக்கம் டிபெட்டன் பிளாட்டூ. அங்கேயும் பார்த்தோம்னா, உங்களுக்கு லோ பிரஷர்ஸ் இருக்கும். ஓகே. இந்த பக்கம் பார்த்தோம்னா, கரெக்ட்டா டிசம்பர் மாசம் பார்த்தா சூரியன் கீழ போயிருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அடிச்சிருக்கும் அதோட கதிர்கள்லாம். அப்ப அதனால இங்க லோ பிரஷர் ஆயிருக்கும். மேல இருக்கிற காத்தெல்லாம் வந்து லோ பிரஷர் ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் போகும். அப்படி போகும்போது சில காத்துகள் கடல் வழியா தமிழ்நாடு கிராஸ் பண்ணும். அப்படி தமிழ்நாடு கிராஸ் பண்ணும்போது தான் தமிழ்நாட்டுல நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் மழை பெய்யுது. அதுவும் முக்கியமா பார்த்தா திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த கடலோர மாவட்டங்கள்ல நல்ல ஒரு மழை வந்து பெய்யும். புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா இதுல? இது புரிஞ்சா அடுத்து நான் போறது. ஓகேனா ஓகே சொல்லுங்க. ஓகே சார். சரி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரோல் ஆஃப் டிபெட்டன் பிளாட். டிபெட்டன் பிளாட் என்ன பண்ணுது? கிட்டத்தட்ட ஒரு பெரிய லேண்ட் இது. ஓகேங்களா? பெரிய லேண்டு. அந்த லேண்ட் மேல சூரியன் வரும்போது ஹீட் ஆகுது. ஹீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லேண்ட்ல இருக்கிற காத்தெல்லாம் ஆவியாயிடுது. அப்படி ஆவியாவதுனால, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, பெரிய லோ பிரஷர் உருவாயிருக்கும். இந்த காத்து அரேபியன் இப்படி போகும். நல்லா பாருங்க. இந்த காத்து இப்படி போகும். ஏன்னா, அந்த லேண்டுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம போய் அந்த பிரஷரவை சமம் பண்ணணும்ன்றதுக்காக அப்படி காத்து இப்படி போகும்போது, இமாலயஸ மோதி உங்களுக்கு வந்து பார்த்தா உத்தராகண்ட்ல இருந்து யூபி, பீகார் அந்த இடத்துல வந்து சரியான மழை வந்து பெய்யுது. ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல காரோ, காசி இந்த 3 மலை இருக்கு பாருங்க. இந்த 3 மலை இப்படி இருக்குமா? ஓகேங்களா? இப்படி இருக்கும். அக்கு மாரி இருக்கும் அந்த 3 மலைங்க. இப்ப இப்படி ஒரு மலை இருக்கும். இப்படி ஒரு மலை இருக்கும். இப்படி ஒரு மலை இருக்கும். அந்த காத்து உள்ள போச்சுன்னு வச்சுக்கங்க, காத்து வெளிய வர முடியாது. அதனால தான் உள்ள போனோனே அந்த காத்துல மாட்டிக்குமா. போன காத்து போயின்னே தான் இருக்கும். இப்படியும் தப்பிக்க முடியாது, இப்படியும் தப்பிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த காத்து அப்படியே நின்னு குளிர்ந்து மழை பெஞ்சுன்னே இருக்கும். அதனால தான் மேகாலயால இந்தியாவிலேயே அதிகமான மழை பெய்யறதுக்கு காரணம். அது காரணம் இந்த 3 மலைகள் தான். ஓகே. சரி. இது இவ்வளவுதான் இந்தியாவுக்கு மழை வந்து வரதுக்கு காரணம். சோ நார்த் ஈஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா காத்தும் இப்படி போச்சு. ஓகேங்களா? இந்த காத்து போய் இங்க சேரும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு செப்டம்பர் ஆயிடும். அதுக்குள்ளேயே பார்த்தோம்னா சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேட்டர் போயிடும். அதுக்கடுத்து சதர்ன் ஹெமிஸ்பியர் போகும் சூரியன். சதர்ன் ஹெமிஸ்பியர் போகும்போது அங்க லோ பிரஷர் உருவாகும். இங்க இருக்கிற காத்தெல்லாம் இப்படி பேக் அடிக்கும். ஓகேங்களா? அப்ப பேக் அடிக்கும்போது சில காத்து கடல் வழியா வர காத்தால தான் உங்களுக்கு மழை வரும். இது இங்க வர காத்துல மழையே வராது. ஏன்னா அந்த காத்துல தண்ணி ஈரப்பதமே இல்ல. ஆல்ரெடி மழை எல்லாம் பேஞ்சுச்சு. கடல் வழியா வர காத்துகள் ஈரப்பதத்தை எடுத்துக்கின்னு நமக்கு வந்து மழையா வந்து தமிழ்நாடு இல்ல கோஸ்டல் பகுதி, ஆந்திரா கோஸ்டல் பகுதி, ஒடிசா கோஸ்டல் பகுதியில சரியான மழை வந்து பெய்யுது. இத பாருங்க இப்படிதான் சைக்கிள்.
இப்ப நம்ம பார்க்க போறது சில முக்கியமான லோக்கல் விண்டுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப இந்த மழையெல்லாம் பெய்யறதுனால ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்னென்ன பேருன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேங்கோ ஷவர். ஓகே, மேங்கோ ஷவர்னா என்னன்னா, மாம்பழம் பழுக்கறதுக்கா அந்த டைம்ல அந்த மழையினால அந்த மாம்பழம்லாம் பழுக்குது. அதனால அதுக்கு மேங்கோ ஷவர்னு பேர் வச்சுக்கிறாங்க. இது எங்கன்னா கர்நாடகா பகுதிகளும், கேரளா பகுதிகளையும் இதுக்கு வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலே இதான் முதல் மழை. ஓகே, எப்பவுமே வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ள நுழையும்போது இந்த காத்து கேரளால வழியா தான் வரும். ஓகே, கேரளா பகுதிகள்ல முதல் நுழையும். நுழைஞ்ச உடனே பார்த்தா சரியான மழை பெய்யும். அந்த டைம்ல அந்த மழையில இங்க இருக்கக்கூடிய மாங்கனிகள்லாம் பழுக்குது. ஓகேங்களா? அதனால வந்து இந்த மழைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, மேங்கோ ஷவர். மாம்பழம் பழுக்கறதுக்காக உதவுது. அதனால இதுக்கு மேங்கோ ஷவர். அதே போல செர்ரி பிளாசம்னு சொல்லுவாங்க. இந்த செர்ரி ஃப்ரூட் அந்த பூ இருக்குல்ல, பழம். அதுக்கும் உதவுதாம். ஓகே. அதே போல கால் பைசாக்கி. இது ஒரு பேர். ஆர் நார்வெஸ்டர். இது எங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஒண்ணும் இல்ல. அது எந்த ஊர்ல மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே, கால் பைசாக்கி. ஒண்ணும் இல்ல. சிம்பிளா நான் சொல்லணும்னு வச்சுங்க. கால் பைசாக்கினா என்னன்னு. இந்த டயகிராம் பாருங்க. உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஒரு பக்கம் சூரியன் வந்து பார்த்தோம்னா, நல்லா இந்த இடத்தெல்லாம் பார்த்தா சரியான வெயில் அடிக்குது. ஓகேங்களா? இந்த இடம்லாம். ஒரு பக்கம் கேரளாக்குள்ள இந்த காத்து என்ட்ரி ஆயி, மழை பெஞ்சு, இந்த இடத்துல மேங்கோ ஷவர்லாம் நம்ம சொல்றோம். சில காத்துகள் இப்படி நுழையுது. ஓகேங்களா? இந்த காத்து எல்லாமே சில்லுன்னு இருக்கு. இங்க இருக்கிற காத்து எல்லாமே சூடா இருக்கு. சோ, ஒரு சில்லுன்னு இருக்கிற காத்தும், ஒரு சூடான இருக்கிற காத்தும், மேகம் தான். காத்துன்னா என்னது? மேகம். ஓகேங்களா? ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய மேகமும், சூடா இருக்கிற மேகமும் மோதும்போது எலக்ட்ரிக்கல் ஃபிரிக்ஷன். ஓகே, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உருவாகும். அப்படின்னு இது 2ம் மோதும்போது மின்னல் உருவாகும். மின்னல்னால இடி வந்து இடிக்கும். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம்னா, இன்னும் மழை ஆரம்பிக்கல. ஆனா, இந்த இந்த சில்லுன்னு கடல்ல இருந்து வர காத்து உள்ள நுழையுது. அப்ப இது 2ம் நுழையிற இடத்துல, 2 மீட் ஆகுற பிளேஸ்ல சரியான இடி, மின்னல், மழை அப்படின்றத நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பக்கம் ட்ரை ஏர் மாஸ். இந்த பக்கம் இந்த பக்கம் மாய்ஸ்ட் ஏர் மாஸ். 2 ஏர் மாஸ். இப்போ ஃப்ரண்ட்ன்னு படிப்பீங்க. நீங்க வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபி படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் வந்து கோல்ட் ஏர், இந்த இடத்துல வார்ம் ஏர். கோல்ட் ஏரும், வார்ம் ஏரும் மீட் பண்ணும்போது இடி இடிச்சு மழை பெய்யும். ஓகே, சில டைம் மழை கூட பெய்யாது. இடியும் மின்னலும் தாக்கும். அது எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு இந்த மேகம்லாம் இப்ப இது ஒரு மேகம், இது ஒரு மேகம். இவரு இப்படி வராரு, இவரு இப்படி வராரு. இது 2 சேர்ற இடம் இருக்கு பாருங்க. அப்படியே மின்னல் லைனா அடிக்கும். இது இங்க அடிக்குது பாருங்க மின்னல். ஓகேங்களா? இந்த மின்னல் எப்படி அடிக்குதுன்னா, இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா கோல்டு, இந்த பக்கம் வார்ம். இது 2 சேர்ற இடம் அப்படியே ஃபுல்லா அடிக்கும். ஒரே டைம் 4, 5 மின்னல் பார்க்கலாம் நீங்க. அதனால தான் கரெக்ட்டா யூபில வந்து பார்த்தோம்னா, இந்த ஜூன், ஜூலை மந்த்ல பாருங்க, யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல இடி இடிச்சு நெறைய பேர் இறந்துருவாங்க. அது எப்படின்னா 30 பேரு, 40 பேர் கூட இறந்திருப்பாங்க ஒரே டைம்ல. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாள்ல ஒரு 30 பேர் ஆனா இதுல இறந்துருவாங்க. ஏன்னா அந்த இடின்றது அவ்வளோ ஃபோர்ஸாவும், ரேண்டமா விழும். ஓகேங்களா? அந்த மேகத்த பொறுத்து. சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நார்வெஸ்டர், கால் பைசாக்கின்னு சொல்றாங்க. இது எங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா, கால் பைசாக்கி வெஸ்ட் பெங்கால்லயும், நார்வெஸ்டர் என்னும்போது மொத்தம் அந்த ஏரியால சொல்றாங்க. இதனால எந்த பயிர்கள் வந்து பலனடையுதுன்னா, காஃபி, ரைஸ், ஜூட் இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல விளையக்கூடியது தான். ஓகே. ரைஸ் தான் வெஸ்ட் பெங்கால். இந்தியாவிலேயே அதிகமா நெல் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் பார்த்தா வெஸ்ட் பெங்கால். அது மட்டும் இல்லாம டார்ஜிலிங் டீ. ஓகேங்களா? டீ. அதுக்கடுத்து பார்த்தா ஜூட். இந்தியாவிலேயே ஜூட் வந்து அதிகமான உற்பத்தி பண்ணக்கூடியது வெஸ்ட் பெங்கால் தான். சோ வெஸ்ட் பெங்கால்ல இதெல்லாம் வந்து இந்த மழை வந்து அந்த கிராப்புக்கு உதவுது. சோ இது காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் சூரியனோட வெளிச்சம் இந்த ஜூன் மாசம் சூரியன் இங்க தான் இருக்கு. ஓகேங்களா? ஜூன் 21க்கும் இங்க இருக்கும் சூரியன். இந்த இடத்துல இருக்கிற காத்தெல்லாம் ஆவியாயிடுச்சு. ஒரு பக்கம் சில்லுன்னு இருக்கிற காத்து அத நோக்கி போகுது. இது 2ம் மோது உருவாகக்கூடியது தான் அந்த இடி, மின்னல் எல்லாமே. ஓகே. அடுத்து நம்ம பார்க்கும்போது லூ காத்து. ஓகேங்களா? லூ காத்துனா என்ன? நல்லா பாருங்க. லூ காத்துனா வெப்பமண்டல காத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே டஸ்ட்டோட இருக்கும். அப்படியே மண்ணோட மண் அடிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து லூ காத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே மண்ணோட மண்ணா இருக்கும் லூ விண்ட். இது வந்து பார்த்தோம்னா ஒரு லோக்கல் விண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட் விண்ட். இந்த மாதிரி அடிக்கும். ஓகேங்க. லூ காத்து. இதுக்கு என்ன காரணம்? ஓகே. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா, இத பாருங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா தான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. ஒரு பக்கம் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா, மேகங்கள் உள்ள வந்து மழை பெய்யுது. ஓகேங்களா? இந்த பக்கம். ஓகேங்களா? மழை பெய்யுது. அப்படி மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா, மழை பெஞ்சா அந்த காத்துல அந்த காத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா சில்லுன்னு ஆயிடும்.
ஈரப்பதம் அது அதிகமாயிடும். இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் உருவாயிடும். ஸோ ஒன்ஸ் மழை பெஞ்சோன்னா அந்த இடம் ஹை ப்ரெஷரா மாறிடும். ஏன்னா அந்த காத்துல வந்து பார்த்தோம்னா தேவையான ஈரப்பதம் வந்து கிடைச்சிடும். ஈரப்பதம் ஆயிடுச்சுன்னா வெயிட் அதிகமா இருக்கும். வெயிட் அதிகமா இருந்தா அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் உருவாயிடும். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தா ஹை ப்ரெஷர், இங்கெல்லாம் ஹை ப்ரெஷர். ஒரு பக்கம் பார்த்தோம்னா லோ ப்ரெஷர். ஓகேங்களா, லோ ப்ரெஷர் அப்படின்னா ஒன்று இந்த காத்துகள் சிலது இங்க போகும். ஓகே, இந்த ஹை ப்ரெஷர் காத்துகள், இந்த ஹை ப்ரெஷர் காத்துகள் அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம், ஓகே நல்லா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்துல அந்த காத்துல இருக்கிற மாய்ச்சர்லாம் அப்படி சடனா ஒரு செகண்ட்ல ஆவி ஆயிடும். அப்படி ஆவி ஆகும்போது சடனா மேல போகும். நல்லா பாருங்க, இப்ப ஈரமா இருக்கிற காத்து டக்குன்னு அங்க உள்ள நுழையுது. ஓகேங்களா, உள்ள நுழையும் போது ஏற்கனவே அந்த லோ ப்ரெஷர் சரியான ஹீட்ல சடனா ஆவி ஆகும். ஒரு சூப்பர் ஹீட் ஆகும். அந்த சூப்பர் ஹீட் ஆகும்போது அங்க இருக்கிற மண்ணு, தும்மு மொத்தத்தையும் கலப்பிக்கின்னு அப்படி மேல போகும். அந்த காத்து சுழற்சி மேல போகும். சில்லுன்னு அந்த காத்து திடீர்னு சூடாகும் போது என்ன ஆகும்? திடீர்னு சூடாகி அங்க இருக்கிற மண்ணு, தும்மு எல்லாத்தையும் அப்படி கலப்பிக்கின்னு அப்படியே சுத்திக்கினே மேல போகும் அந்த காத்து. அதுதான் லூ காத்துன்னு சொல்றாங்க அங்க. ஓகேங்களா, அதுக்கு காரணம் ஒரு பக்கம் ஹை ப்ரெஷர், ஒரு பக்கம் லோ ப்ரெஷர். இந்த லோ ப்ரெஷர் என்ன பண்றோம், ஒரு கயிறு கட்டி இழுக்குது இந்த ஹை ப்ரெஷரை. ஓகே, இந்த லோ ப்ரெஷர் அப்ப கயிறு கட்டி இந்த ஹை ப்ரெஷர் வலிக்குது. ஹை ப்ரெஷர் அந்த சில்லுன்னு காத்து சில்லுன்னு சடனா அங்க போகும்போது சூப்பர் ஹீட்டட் ஆயிடுது. ஓகேங்களா, இப்போ வந்து அந்த காத்து 0 டிகிரில இருக்கு, சடனா ஒரு 100 டிகிரி ஹீட் ஆகணுமா என்ன ஆகும்? சடனா ஹீட் ஆகும்போது சூப்பர் ஹீட் ஆகும்போது அங்க இருக்கிற டஸ்ட், மண்ணு இதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே தும் மாதிரி அப்படி மேல பறந்து போகும். ஓகே, அதுக்குன்னு ஒரு பேய் காத்து மாதிரி ஆயிடும். ஓகே, நம்ம ஊர்ல கூட பார்த்திருப்போம். திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே சுழற்சி மாதிரி சுத்தும்ல, அதுதான் லூ காத்து. மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க, லூ காத்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க, நார்த்தன் இந்தியால. ஓகே, அதுக்கடுத்து நான் பார்க்க போது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இது எல்லாமே கான்செப்ட் தான். ஓகேங்களா, முடிஞ்சோக்கும் ஒரு நிமிஷம், முடிஞ்சோக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து நான் பார்க்க போது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா என்ன, மேற்கத்திய இடையூறு அப்படின்னு என்னன்னு சொல்றேன். புரிஞ்சுங்க, கான்செப்ட் புரிஞ்சுங்க, சிம்பிள். இப்ப என்ன ஆகுதுன்னா, சிம்பிளா சொல்றேன் நான். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. சூரியன் சதன் ஹெமிஸ்பியர்ல இருக்குங்க. ஓகே, நல்லா பாத்துங்க. சூரியன் சதன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா, சதன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் ஹீட் ஆயிருக்கும். சதன் ஹெமிஸ்பியர்னா தென் துருவம். ஓகேங்களா, லேண்ட் எல்லாம் ஹீட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஹீட் ஆகி லோ ப்ரெஷர் உருவாயிருக்கும். அதனால இந்த அதனால என்ன இருக்குன்னா, இந்த நதன் ஹெமிஸ்பியர், ஓகே, மேல இருக்கக்கூடிய லேண்ட்ல இருந்து உங்களுக்கு காத்தெல்லாம் வந்து சதன் ஹெமிஸ்பியரை நோக்கி போகும். அப்படி போகும்போது தான் நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் நான் சொன்னேன். ஸோ அதே போலதான், ஸோ இதே கான்செப்ட் தான் சில காத்துகள் மெடிடேரியன் சீல இருந்து கிளம்புது. ஓகேங்களா, பாருங்க, சில்லுன்னு காத்து மெடிடேரியன் சீல இருந்து கிளம்புது. ஏன்னா மெடிடேரியன் சீல வந்து பார்த்தோம்னா இந்த டைம்ல சூரிய வெளிச்சமே இல்லாதனால நேரடி கதிர்கள் இல்லாதனால ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஒரு பக்கம் சதன் ஹெமிஸ்பியர், இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா காஞ்சி போயிருக்கும் அப்படியே சூரியனோட 6 மாசம் அந்த அந்த தாக்கத்தினால. அப்ப என்ன இருக்குன்னா, இங்க இருக்கிற காத்து அப்படியே கிளம்பும். எங்கெங்கெல்லாம் வந்து மலைகள் இல்லையோ அந்த இடத்துல பூந்து 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 வரும். ஓகேங்களா, அப்படி பூந்து பூந்து வரும்போது சில காத்துகள் காஸ்பியன் சி வழியா, மெடிடேரியன்ல காஸ்பியன் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ள நுழையும். ஓகே, ஏன்னா மத்த இடத்துல மவுண்டைன், இங்கே பாருங்க மவுண்டைன், இந்த மலை என்ன பண்ணுன்னா இதெல்லாம் தடுத்துது. சப்போஸ் ஹிமாலயஸே இல்லைன்னா வின்டர்ல இந்தியா வந்து ஐஸா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த போலார்ல இருந்து வரக்கூடிய காத்து எல்லாத்தையும் நம்ம தடுத்துது இமாலயா. ஓகேங்களா, தடுக்க தொட்டு தான் நம்ம வந்து ஜாலியான ஒரு கிளைமேட் வந்து நம்ம என்ஜாய் பண்றோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவே வின்டர் டைம்ல ஐஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன காத்து இந்தியாவுக்குள்ள நுழையுது. அது சின்ன காத்து தான். கரெக்டா அந்த சில்லுன்னு இந்தியாவுக்குள்ள நுழையும் போது கரெக்டா அந்த பஞ்சாப் பகுதியில வரும்பொழுது அந்த சில்லுன்ற காத்து மழை பெய்யுது. அதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்காது. ஏன்னா அந்த சவுத் வெஸ்ட் மான்சூனால இங்கெல்லாம் வந்து மழை பெய்யாது. ஏன்னா அந்த எந்த ஒரு மழையும் இல்லை. ஆனா இந்த காத்து உள்ள நுழையும் போது அந்த சில்லுனுக்கு காத்து சடனா உள்ள வந்தானே ஒரு மழை வந்து தருமா. அந்த மழை தான் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்றாங்க. இந்த மழையினால யாருக்கு பயன்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ராபி கிராப் அந்த டைம்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, வீட்டு கிராம் அந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து பார்த்தா கோதுமையும், அதுக்கடுத்து இந்த தானியம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த அந்த மழை வந்து பார்த்தோம்னா பயனுள்ளதா இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஸோ மேற்கு தொடர்ச்சி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா, மேற்கத்திய இடையூறு, அது டிஸ்டர்பன்ஸ் வந்து ஓகேங்களா, அது வந்து இந்தியாவுக்குள்ள நுழையும் போது மழை வந்து பெய்யுது. ஸோ இதுதான் காரணம். ஸோ இது ஒரு மழை பேர் தான். இப்படி வந்து மேங்கோ ஷவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், கால் பைசிக்கும். அதே போல வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா ஒரு காத்து மெடிடேரியன் சீல இருந்து
ஏன்னா இங்கெல்லாம் பாருங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மலை இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இப்படியே வரும். ஓகே. இங்க அந்த மலையெல்லாம் பூந்து, பூந்து, பூந்து அப்படியே வருது. ஓகேங்களா? அப்படி வரும்பொழுது நமக்கு வந்து பார்த்தோம்னா, இந்தியாக்குள்ள நுழையும்போது அந்த மழை வந்து பெய்யுது. அந்த மழையினால இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அடையறாங்க. சோ அததான் மேற்கத்திய இடையூறுன்னு நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்து பார்க்கும்போது, ஏன் இந்த இப்போ இந்த காத்து இந்தியாக்குள்ள நுழையுது. நுழையும்போது கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராலாம் சரியான மழை பெய்யுது. இதே காத்து ராஜஸ்தான் உள்ள நுழையும்போது மழையே பெய்யல. அதுக்கு என்ன காரணம்? அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பாருங்க காத்து இந்தியாக்குள்ள நுழையும்போது, இந்த இடத்துல பார்த்தோம்னா பெரிய பெரிய மலைகள் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்ல. ஓகே. மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த காத்து போய் அந்த மலை மேல முட்டி, அப்படியே நிக்கும்போது ஒரு கட்டத்துல குளிர்ந்து மழை பெஞ்சிருது. ஓகேங்களா? சோ, அது எப்படி நடக்கும்னா, இங்க பாருங்க. ஒரு மேகம் இருக்குன்னா, ஒரு காத்து அடிக்குதுன்னு வச்சுங்க. இந்த காத்து இப்படியே போய் மலை மேல மோதும். மலை மேல மோதி அப்படியே நிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, குளிர்ந்துரும். குளிர்ந்த உடனே அப்படியே மழை பெஞ்சிரும். இது இந்த பக்கம் பார்த்தோம்னா மழையே பெய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த கேரளால மழை பெய்யும். ஜூன் மாசம். ஓகேங்களா? ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு மழை வராது. ஏன்னா, இங்க இந்த காத்து அப்படியே மேல போய் மழை பெஞ்சு அப்படியே இப்படி போயிடும். ஓகே. சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல மழை வந்தது. ஏதாச்சும் குழப்புறா போல இருந்தா நீங்க வந்து சொல்லுங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டே அப்படிதான். ஓகேங்களா? ஆனா இந்த ஆரவல்லியில வந்து பார்த்தோம்னா, இந்த மலைய தொடர் இப்படி இருக்கு. ஓகேங்களா? இந்த மலைத்தொடர் இப்படி மலை இருக்கு. இந்த காத்து இப்படி போகுது. அப்போ இந்த காத்த வந்து நிறுத்த முடியல. இப்ப மத்த இடத்துலலாம் எப்படி இருந்தது? காத்து இப்படி போகுது, மழை இப்படி இருந்தது. இந்த காத்து போய் மோதி நின்னுது. அதனால மழை பெஞ்சது இந்த இடத்துல. ஆனா ஆரவல்லியும், அந்த மலையும் ஒரே டைரக்ஷன் பேரலல்லா இருக்கிறதுனால, இந்த நேரா அந்த மலைக்கு சைட்லயே போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால ஆரவல்லி இந்த மாரி பகுதிகள்ல மழை பெய்யறதுனால, இந்த டெசர்ட் இந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா, வறண்ட பகுதியாவே இருக்கு. ஓகே. இதே ஆரவல்லி இப்படி இருந்திருந்தா, இந்த இடமும் ஒரு செழிப்பான பகுதியா, நிறைய செழுமையான பகுதியா இருந்திருக்கும். ஆனா ஆரவல்லி வந்து பார்த்தோம்னா, இந்த காத்தோட திசையில இருந்ததுனால, ஆர இந்த இடத்துல வந்து மழை பெய்யல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்க்க போறோம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். இந்த மழை வந்து எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இந்தியா முழுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுல 118 சென்டிமீட்டர் மழை வந்து பெய்யுது. ஓகேங்களா? ஆவரேஜா மொத்தமா கணக்கு எடுக்கும்போது. ஆனா சில பகுதிகள்ல நிறைய மழையும், சில பகுதிகள்ல குறைவான மழையும் பெய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கெல்லாம் வந்து மழை இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சு இங்க ஒரு மலை இருக்கு. இங்கேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு அமர்கண்டக், இங்கேயும் மலைகள் இருக்கு. இங்கேயும் மலை, இங்கேயும் மலை. இந்த இடத்துலயும் மலைகள் இருக்கு. சோ எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ, அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா மழை அதிகமா பெஞ்சிருக்கும். ஏன்னா, இந்த காத்து மலை மேல போய் மோதி நின்னு இருக்கும். நின்ன உடனே மழை பெஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்படி இருந்து வர காத்து. இப்படி இருந்து வர காத்து. இப்படி போன காத்து. சோ அந்தந்த இடத்துல மழை அதிகமா பெஞ்சிருக்கும். இது தமிழ்நாடுன்ற பகுதிகள்ல பார்த்தா மழையே பெய்யாது. இந்த இடத்துல பார்த்தா சுத்தமா மழை பெய்யாது. இதே இந்த லடாக், லே என்ற பகுதிகள்ல சுத்தமா மழை பெய்யாது. ஏன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஐஸா மாறிடும் எல்லாமே. அந்த அவ்வளவு பெரிய மலையில. ஓகேங்களா? லடாக், லேலாம் சுத்தமா மழையே இருக்காது. இதே தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா, மறுபடியும் சவுத் ஈஸ்ட் மான்சூன்ல எந்த மழையும் பெய்யாது. ஆனா நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல ஓகே நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல தமிழ்நாட்டுல மழை பெய்யும். ஓகே. அந்த காத்து ரிட்டர்ன் வரும்போது அப்ப மழை பெய்யும். இப்ப எந்தெந்த ஏரியால அதிகமான மழை பெய்யுது அப்படி பார்க்கும்போது, உலகத்திலேயே ரொம்ப அதிகமா மழை பெய்யுது பார்த்தோம்னா, இந்த மவுஸ் சிண்ட்ரோம். ஓகே. இது வந்து பார்த்தோம்னா மேகாலயால இருக்கு. நான் சொன்ன மாரி அங்க வந்து 3 மலைகள் இருக்கு. சோ அந்த மேகாலயால பார்த்தோம்னா காரு, காசி, ஜெயந்தியா. சோ காரு, காசி, ஜெயந்தி இந்த மாரி 3 மலைகள் இருக்கிறதுனால, காத்து உள்ள போன உடனே அந்த காத்து ட்ராப் ஆகி மாட்டேங்குது. அப்ப எவ்வளவு காத்து போனாலும் அந்த இடத்துல அந்த மழை பெஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. வெளிய போ முடியாது. அப்ப நெறைய மழை பெய்யறதுனால, அந்த இடம் பார்த்தோம்னா உலகத்திலேயே அதிகமா மழை பெய்யற ஒரு ஊரா இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட 1141 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஓகே. இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தா 118 தான். ஆனா இங்க பாருங்க 1141 சென்டிமீட்டர் மழை வந்து அங்க பெய்யுது. ஓகே. இந்தியாவுல பார்த்தோம்னா 75% மழை வந்து பார்த்தோம்னா, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனால பெய்யுது. ஓகே. 75% மழை. சோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனால இப்ப இப்படி இருந்து வரக்கூடிய காத்துனால 75% மழையும் இப்படியாவும், 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 இப்படியாவும் போகுதுல்ல அந்த காத்து ஃபர்ஸ்ட். அதனாலயும் இது நார்த் ஈஸ்ட் மான்சூனால வெறும் 25%. அது எது எதுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிசா இந்த மாதிரி இடத்துல தெலுங்கானா கூட இல்ல, ஒடிசா இங்கதான் மழை பெய்யும். அதுக்கடுத்து மத்த இடத்துல வந்து ஆவரேஜ் ரெயின் தான். மத்த இடத்துல எல்லாத்துலயும் ஆவரேஜான ரெயின் தான். இங்க உள்ள இருக்கு பாருங்க. இந்த இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மழை தான் பெய்யும் தவிர, பெருங்களவுல மழை வந்து பெய்யாது. ஓகே.
அடுத்து வந்து பார்த்தா லோ ரெயின்ஃபால். எங்க ரொம்ப ரொம்ப லோவா மழை பெய்யும்னா உங்களுக்கு லடாக். ஏன்னா லடாக்ல வந்து பார்த்தோம்னா மழை ஐஸா மாறிடும். ஓகே, அந்த மேகங்கள் அப்படியே ஐஸாவே கீழே விழுந்துடும். கட்ச் பகுதி, வெஸ்டர்ன் ராஜஸ்தான். ஸோ இந்த ராஜஸ்தான் பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா மழை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த காத்தை நிறுத்தத்துக்கு எந்த ஒரு மலைகளும் இல்லை. அதனால அந்த காத்து டெல்லியை நோக்கி போயிட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் நீங்க வந்து மான்சூன்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ மேங்கோ ஷவர் சம்மர் சீசன் ஆனா சவுத் வெஸ்ட் மான்சூன். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் உங்களுக்கு சம்மர் சீசன்ல வரும். இப்போ சவுத் வெஸ்ட் புரியல எனக்கு என்ன சொல்றீங்கன்னு. இப்போ மேங்கோ ஷவர்ன்றது கரெக்டா மே மாசம் கடைசி வாரத்துல, ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வாரத்துல இந்த மேங்கோ ஷவர் வரும். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு மேங்கோ ஷவர்னா கேரளா தெரிஞ்சுக்கினா போதும். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு லூ காத்துனா நார்த் இந்தியா தெரிஞ்சுக்கினா போதும். கால் பைசாக்கின்னு வெஸ்ட் பெங்கால் தெரிஞ்சா போதும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா பஞ்சாப்னு தெரிஞ்சா போதும். ஓகே, அடுத்து நான் பார்க்க போகுது வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. வெதர்னா அன்றாடம், டெய்லி. கிளைமேட்ன்றது ஒட்டுமொத்தமா. ஓகேங்களா? ஒரு 35 வருஷத்தை சேர்த்து தான் கிளைமேட்னு சொல்லுவாங்க. 35 வருஷத்தோட ஆவரேஜ். இப்போ இப்போ நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த வாரம் ஊட்டிக்கு போனோம்னா நல்ல ஒரு சில்லுன்னு கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நான் திடீர்னு சரி ஊட்டி கிளம்பி போறேன். ஆனா காலையில 7 மணிக்கு பார்த்தா சரியான வெயில் அடிக்குது. என்ன சில்லுன்னு இருக்குன்னு சொன்னீங்களே, வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா அன்றைய வெதர் என்ன அன்றைய வெதர். ஓகே, அன்னைக்குன்னு பார்த்தோம்னா வெயில் வந்துச்சு, அதுதான் வெதர். ஆனா ஜென்ரலா பார்த்தோம்னா அந்த அந்த மாசத்துல அங்க குளிர் அடிக்கணும், அது கிளைமேட். ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல இந்த மாசத்துல இது இப்படி இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா கிளைமேட். இப்போ வந்து பார்த்தோம்னா டிசம்பர் மாசம்னா நல்ல மழை பெய்யும் தமிழ்நாட்டுல, அதுவும் சென்னையில அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிசம்பர் 1ல இருந்து 6 வரைக்கும் மழையே பெய்யாம கூட இருக்கும். ஸோ அது வெதரு. ஆனா டிசம்பர்னாவும் மழை பெய்யும்னு சொல்றது கிளைமேட். ஸோ கிளைமேட்னா ஒரு லாங் டேர்ம்ல ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்றது கிட்டத்தட்ட 35 வருஷத்தை சேர்த்து கால்குலேட் பண்ணுவோம். கடைசி 35 வருஷத்தை வச்சு இந்த மாசத்துல இப்படி இருக்கும், அந்த மாசத்துல அப்படி இருக்கும்னா ப்ரிடிக்ட் பண்றது. ஓகே, நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம். ஆனா அந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல. அப்ப அது பேர் வெதர். வெதர்ன்றது அன்னைக்கு நாளை பொறுத்து. ஓகேங்களா? அன்னைக்கு நாளை பொறுத்து. இப்ப நவம்பர் மாசத்துல சென்னையில கிரிக்கெட் மேட்ச் நடத்தக்கூடாது, ஏன்னா எப்பவுமே மழை வந்துடும் சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு மேட்ச்ல மழை வரதும் வராம இருக்கிறத பொறுத்து அந்த வெதரை பொறுத்து தான். ஆனா இந்த மாசம்ன்றது மழை பெய்யும் அப்படி சொல்றது கிளைமேட். ஸோ இதுதான் வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, வெதர்னா என்ன? அட் ஷார்ட் டேர்ம் அன்னைக்கு மழை வெயில் அதெல்லாம் அன்னைக்கு. கிளைமேட்னா என்ன? ஒட்டுமொத்தமா சொல்றது. இந்த மாசத்துல இப்படி இருக்கும், அடுத்த மாசம் அப்படி மாறும் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்றது. ஓகே, சரி. இந்தியாவோட கிளைமேட்டை இதுதான் உங்க புக்கோட ஸ்டார்டிங்ல இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவோட காலநிலையை பாதிக்கும் காரணங்கள். இப்போ ஒரு இடத்தோட கிளைமேட். ஓகேங்களா? ஒரு இடத்துல நான் போறேன், அந்த இடத்தோட கிளைமேட் எப்படிலாம் வேறுபாடு ஆகுன்றதுக்கு சில இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, காரணிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன காரணம்ன்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா லாட்டிடியூட். பாருங்க, இந்தியா வந்து 2ஆ பிரிக்குது. எதுனா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரகை. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சப் டிராபிக்கல் கிளைமேட், இது பார்த்தோம்னா டிராபிக்கல் கிளைமேட்னு. ஓகேங்களா? இது பாருங்க, இந்தியாவுக்கு மேல இந்த கோட்டுக்கு மேல சரியான வெயில் இருக்கும், சரியான குளிர் இருக்கும். டெல்லி போன்ற பகுதிகள்லாம் பார்த்தோம்னா நைட்டெல்லாம் குளிரும், பகலெல்லாம் வெயில் அடிக்கும். ஏன்னா ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து அந்த கிளைமேட்ன்றது மாறும். இதே நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, இப்ப சிம்பிளா இதுலயே சொல்றேன், இன்னும் தமிழ்நாட்டிலேயே சொல்றேன். இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க, ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காங்க. இது வேற லாட்டிடியூட், இது வேற லாட்டிடியூட். பெங்களூர்ல இருக்கிறவங்க சில்லுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா சென்னையில இருக்கிறவங்க சரியான வெயில். இது வேலூர்ல இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வெயில். ஸோ அந்த இந்தியாவோட அந்த கிளைமேட்ன்றது ஒவ்வொரு லாட்டிடியூட பொறுத்து மாறுது. ஓகே, ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க ஒரு கிளைமேட்டும், சென்னையில இருக்கிற ஒரு கிளைமேட்டும், கோவால இருக்கிறவங்க ஒரு கிளைமேட்டும் பண்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே கிளைமேட் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட வச்சு மாறுது, இந்த அச்சு ரகையை வச்சு மாறுது. 2வது மவுண்டைன். ஓகேங்களா? இப்போ ஒரு மலை இருக்குன்னு வச்சுங்க, அந்த மலை மேல போக 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 டெம்பரேச்சர் குறையும். இப்போ வந்து நீங்க வந்து திருப்பதிக்கு கீழ இருக்கீங்க. இது நீங்க ஃபீலே பண்ணலாம். திருப்பதி கீழ இருக்கும்போது கொஞ்சம் வெக்கையா இருக்கும். ஓகேங்களா? இதே திருப்பதி அந்த மலை மேல ஏறி நீங்க மேல போகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 to 4 டிகிரி குறைஞ்சிருக்கும். அப்படியே திருப்பதி சில்லுன்னு இருக்கும். ஓகே, திருப்பதி இல்ல ஊட்டி வச்சுக்கலாம். ஓகே, ஊட்டிக்கு கீழ
நீங்க அடிவாரத்துல இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் இருந்தா இருக்கும். ஆனா மேல போக 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 அந்த டெம்பரேச்சர் மாறி சில்லுன்னு மாறும். இதுக்கு என்ன ரீசன்னா, இந்த மலை மேல ஏற ஏற நல்லா பாருங்க, டெம்பரேச்சர் இன்வெர்ஷன் சொல்லுவாங்க. நீங்க மலை மேல ஏற ஏற டெம்பரேச்சர் குறையும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா, எல்லா மலை பிரதேசங்களும் பார்த்தோம்னா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. எல்லாரும் போய் சுத்தி பார்த்து கிளைமேட் என்ஜாய் பண்ற மாரி இருக்கு. ஊட்டி, கொடைக்கானல், ஒரு பக்கம் ஏற்காடு, இந்த பக்கம் பார்த்தா சிம்லா, இந்திய லெவல்ல பார்த்தோம்னா. ஸோ மலை மேல ஏற ஏற டெம்பரேச்சர் குறையும். ஸோ ஓகேங்களா? அப்ப எவ்வளவு குறையுன்றத கேள்வியா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. இது பேர் லாப்ஸ் ரேட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து 1000 மீட்டர் ஏறுனீங்கன்னா 6.5 டிகிரி குறையும். பாருங்க 1000 மீட்டர். இப்போ வந்து ஒரு மலை வந்து இப்ப நீங்க சப்போஸ் நீங்க ஆனைமுடி போறீங்க. 2695 மீட்டர். ஆ அது ஏறுனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 டிகிரி குறைஞ்சிருக்கும். 13 டிகிரி மேல குறைஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு 1000 அடிக்கும் 6 டிகிரி 6.5 டிகிரி வந்து குறையும். இப்ப நாளைக்கே நீங்க எதனா ஒரு மலை ஏறுறீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த மலையோட ஹைட் எவ்வளோ? நீங்க இப்ப கீழ இருக்கீங்க. இப்ப டெம்பரேச்சர் எவ்வளோ? அத நீங்க பார்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1000 மீட்டர் ஏறும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, அவ்வளோ குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கீழ இருக்கும்போது 30 டிகிரி இருக்கு. பாருங்க கீழ இருக்கும்போது 30 டிகிரி இருக்கு. சி லெவல்ல. அப்படியே வந்து 1000 மீட்டர் ஏறும்போது அந்த 6 டிகிரி குறைஞ்சு 23.5 டிகிரி ஆகுது. இதே அவங்க 3000 மீட்டர் ஏறும்போது 10.5 டிகிரி தான் இருக்கு. அதனால தான் இமயமலைலாம் ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 8000 மீட்டர் ஆவரேஜா. நீங்க போக போக பார்த்தோம்னா மைனஸ்ல ஆயிடும். ஓகேங்களா? நம்மளால வந்து கை, கால் கூட அசைக்க முடியாது. அவ்வளோ கடினமானது அந்த இமயமலை ஏறது. அடுத்து பார்க்க போறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. நம்மளோட கிளைமேட் சீய வச்சு மாறும். ஓகே, நல்லா பாருங்க. ஒரு ஊர்ல இப்ப வந்து பார்த்தோம்னா, சென்னையில சென்னையில கடற்கரையில ஒரு வீடு இருக்கு. ஒரே வந்து ஒரு வேலூர்ல ஒரு வீடு இருக்கு. ஓகேங்களா? வேலூர்ல வீடு பொறுத்தவரைக்கும் வெயில் அடிச்சா வெயிலு, மழை பெஞ்சா மழை. ஆனா சென்னை கடற்காத்துல பார்த்தோம்னா, சாயங்காலம் ஆனா போதும் சில்லுன்னு காத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அடிக்கும். அப்படியே கிளைமேட்டே மாறிடும். வேற வேற ஒரே வேற வேற கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பகல்ல என்னதான் வெயில் அடிச்சாலும், உங்களுக்கு 3 மணி ஆனா போதும் ஒரு சில்லுன்னு காத்து வந்துரும். ஓகே. நைட்டும் பார்த்தோம்னா, உங்களுக்கு சில்லுன்னு அந்த பிரீஸ் வந்து இருக்கும். அதே வந்து வேலூர் இந்த கடல் ஓரத்துல இல்லாதவங்க பார்த்தோம்னா, இந்த மாரி ஒரு இது வந்து இருக்காது. ஸோ கடல் கரைய பொறுத்து உங்களோட கிளைமேட் வந்து மாறும். நான் லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் கடைசியா சொல்றேன். அப்படின்னா என்னன்னு. கடைசி மான்சூன் விண்ட். இப்ப நம்ம பார்த்தோம்ல, ஒரு கடல் மான்சூன். மழை காலத்துல வந்து பார்த்தோம்னா, இந்த இந்த காத்து மூலமா மழை பெய்யுது. ஓகேங்களா? சில டைம்ல வந்து பார்த்தோம்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளுக்கு கிளைமேட் சில டைம் மழைக்காலமா இருக்கு. சில டைம் மழைக்காலம் இல்லாம இருக்கு. ஸோ மழை, வெயில் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, இந்த விண்ட் வந்து டிசைட் பண்ணுது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, நம்ம இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து மாறுது. ஸோ ரிலீஃபும் மவுண்ட் கிட்டத்தட்ட சேம் தான். ஆல்டிட்யூடும் சேம் தான். நம்ம மலை மேல இருந்தோம்னா, நம்மளோட டெம்பரேச்சர்லாம் குறையும். மலை கீழ இருந்தோம்னா, டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகும். கடைசி பார்த்தா ஜெட் ஸ்ட்ரீம் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னாலயும் கிளைமேட் வந்து மாறும். ஓகேங்களா? இந்த ஜெட் ஸ்ட்ரீமால இந்தியால மழை பெய்ய வைக்க முடியுது. ஸோ அதனாலயும் பார்த்தோம்னா, கிளைமேட் வந்து மாறுது. லாஸ்ட் எல்னினோ, லானினோ. இத முடிச்சோம்னா நம்ம வந்து கான்செப்ட் ஓவர். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு நான் லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் சொல்லிர்றேன். ஓகேங்களா? இது சிம்பிளா லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கங்க. நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, தண்ணி சீக்கிரமா ஹீட் ஆகும், லேண்ட் வந்து லேட்டா ஹீட் ஆகும். சாரி தண்ணி வந்து லேட்டா ஹீட் ஆகும், லேண்ட் சீக்கிரமா ஹீட் ஆகும் சொன்னேன்ல. அந்த கான்செப்ட் தான் லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ். இப்போ நீங்க யாராச்சும் பீச்ல போயிட்டு ஒரு 3 மணிக்கு போனீங்கன்னா, ஓகே, சில்லுன்னு காத்து மூஞ்சி மேல அடிக்கும். ஓகே. இதே நீங்க நைட் ஒரு 12, 1 மணிக்கு போனீங்கன்னா, எல்லா காத்துமே இப்படி வீசும். அதுக்கு என்ன காரணம்? எல்லா காத்துமே கடலுக்கு போகும். இதெல்லாம் ஒரு ஏதாச்சும் ஒரு படத்துல எதனா பார்த்தா போதும். நைட்டு கடலுக்கு காத்து போகும். ஓகேங்களா? பகல்ல பார்த்தா கடல்ல இருந்து காத்து வரும். இதுக்கு ரீசன் என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் தான். இப்ப வந்து பார்த்தோம்னா, சூரியன் இங்க இருக்கு. ஓகேங்களா? சூரியன் இங்க இருக்கும்போது, பகலெல்லாம் வந்து சூரியன் அடிக்கும்போது, காலைல ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்ச சூரியன் 12க்கும் சரியான வெயில் வந்து அடிக்குது. அடிக்கும்போது இந்த நிலம்லாம் வந்து பார்த்தா ஹீட் ஆயிடும் சீக்கிரமா. ஓகே. இந்த நிலம்லாம் ஹீட் ஆயி, நிலத்துல இருக்கிற காத்தெல்லாம் ஆவியாயி போயிடும். ஓகே. ஆவியாயிச்சு போயிடுச்சு. அப்போ நிலத்துல இருக்கிற இதெல்லாம் வந்து கடற்கரை பக்கம் மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த நிலத்துல இருக்கிற காத்தெல்லாம் ஆவியாகி போயிட்டோம்னா, இங்க லோ பிரஷர் உருவாகும். அப்ப இந்த கடல்ல இருக்கிற காத்தெல்லாம் உள்ள வரும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா, ஒரு 2 டூ 6 மணி வரைக்கும் சில்லுன்னு காத்து கடல்ல இருந்து அடிச்சுன்னு இருக்கும். நீங்க கரெக்ட்டா 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வெளிய இருந்தா கூட அந்த சில்னஸ் நீங்க உணரலாம். மெரினா பீச்சுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வெளிய இருந்தா கூட அந்த சில்லுன்ற காத்து நகருக்குள்ள வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து சீல இருந்து வருது. அது பேர் சீ பிரீஸ். பாருங்க.
சீல இருந்து வந்தா அதுக்கு பேர் சீ பிரீஸ் பேர் வச்சுக்கிறாங்க, கடல் காத்துன்றாங்க. இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு, சூரியனும் இல்ல. இந்த நிலம் என்ன ஆகும்னா சீக்கிரமா கூல் ஆயிடும். ஓகேங்களா? அது இப்போ காலைல உங்க இந்த தரைலாம் சூடா இருக்கும். நைட் என்ன ஆகும், சில்லுன்னு ஆயிடும் தரைலாம். ஆனா இந்த கடல்ல இருக்கிற தண்ணி வந்து பார்த்தோம்னா கம்பேரிங் நிலத்துல இருக்கிற இதை விட இந்த கடல் வந்து சீக்கிரமா சூடு ஆகாது, சூடு இழக்காது. அப்ப எப்பவுமே இதுல வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். சாரி, ஒரே நிமிஷம். இது என்ன ஆச்சுன்னா நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனோடனே இந்த நிலத்துல இருந்த ஹீட் எல்லாம் போன உடனே இது ஹை ப்ரெஷரா மாறிடும். ஆனா கடல் வந்து பார்த்தோம்னா தன்னோட ஹீட்டை ஒன்றும் இழக்காது. ஓகேங்களா? காலையில இருந்து சூரியன் வந்து அந்த தண்ணி வந்து சூடாக்கி இருக்கும், அதெல்லாம் அந்த சூடு லைட்டா இருந்துன்னே இருக்குதுன்னா இது லோ ப்ரெஷரா இருக்கும் நைட்ல. அப்ப என்ன ஆகும்னா இதுல இருக்கிற காத்தெல்லாம் லேண்டுக்கு போகும், கடலுக்கு போகும். அதுதான் வந்து பார்த்தோம்னா காலையில ஒரு 3-4 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்துல இருக்கிற காத்து நைட் ஆனா போதும், நைட் ஒரு 12 மணி ஆச்சுன்னா போதும், நிலத்துல காத்துல கடல்ல போகும். இது டெய்லி இந்த சைக்கிள் ஓடினே இருக்கும். பகல்ல வந்து பார்த்தோம்னா கடல்ல இருந்து காத்து நிலத்துக்கு வரும், நைட்ல பார்த்தோம்னா நிலத்துல இருக்கிற காத்து கடலுக்கு போகும். இது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா யாராச்சும் ஒருத்தர்? இதெல்லாம் கான்செப்ட் தான். புரிஞ்சிச்சா? சரி, இதுலயே இன்னொரு கான்செப்ட் சொல்றேன், பிராக்டிகல் அப்ளிகேஷன். இந்த மீனவர்லாம் எப்போ எப்போ எந்த டைமுக்கு வந்து இப்போ மீனவர்கள் இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்ஜின் வந்துச்சு நிறைய போட்லலாம். ஓகேங்களா? ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்ஜின்லாம் இருக்காது. இப்பவும் பார்த்தா இன்ஜின் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, துடுப்பை வச்சுதான் வந்து வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த டைம்ல கடலுக்கு போவாங்க யாருக்காச்சும் தெரியுமா? நைட் டைம்ல. ஓகேங்களா? இது காரணம் நைட் டைம்ல கடலுக்கு போயிட்டு கரெக்டா மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு கடல்ல இருந்து வருவாங்க. நல்லா பாத்தீங்கன்னா நீங்க மெரினா பீச் போனீங்கன்னா ஒரு 12 மணி 1 மணிக்கு நிறைய போட்டுங்க அப்படியே உள்ள வரும். அது காரணம் நைட்டு தரையில இருக்க காத்து வேகமா இப்படி அடிக்கிறதுனால அவங்க படகு வச்சா போதும் நேரா ஆழ்கடலுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஆழ்கடல் போய் காலையில அந்த விடிகாலையில அந்த சூரியன் வரும்பொழுது மீன்கள்லாம் கொஞ்சம் மேல வரும். அந்த டைம்ல மீன் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. மத்தியானத்துக்கெல்லாம் பிடிச்சிடுவாங்க மீனை, தேவையான மீனை பிடிச்சிட்டு கரெக்டா இந்த காத்து மத்தியானம் ஆனா போதும் அதுக்குள்ள நிலம் சூடாகி நிலத்துல இருக்க காத்தெல்லாம் ஆவியா இருக்கும், கடல் காத்து உள்ள வரும். அப்போ அந்த போட் அங்க வைக்கும்போது ஈஸியா கடல் கரைக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? எப்பவுமே கடல்ல வந்து உயிர் பழகணும்னா பகல்ல வந்து பகல்ல எல்லா அலைகளும் கடலை இந்த கரையை நோக்கி தான் போகும். அப்ப அந்த அலைகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க, ஓகே கரை இந்த பக்கம் தான் இருக்குது, இப்படி போனா நம்ம பழிச்சுக்கலாம். ஸோ சேம் கான்செப்ட், அந்த காத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, பகல்லன்னா வந்து பார்த்தோம்னா கடல்ல இருந்து கரையை நோக்கி அடிக்கும், நீ 3 மணிக்கு கடலுக்கு கரைக்கு போனா தெரிஞ்சிடும். நைட்ல இருந்து பார்த்தோம்னா நிலத்துல இருந்து கரையை கடிப்போம். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இதை வச்சுதான் வந்து பார்த்தோம்னா மீனவர்கள் வந்து பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கையை வந்து இந்த இந்த இயற்கையோட வாழ்ந்துன்னு வந்தாங்க. கடைசி நான் பார்க்கும்போது எல்லினோ லேனினோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இதுதான். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்களா இதோட நாளைக்கு எல்லினோன்னா லேனினோன்னா அதெல்லாம் வந்து சப்பையா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். எல்லினோ பாருங்க, இது வந்து குரூப் 1க்கு மட்டும்தான். ஓகேங்களா? எல்லினோனா இந்தியாவில் மழை பெய்யாது, இந்தியா வறண்டு போயிடும், இந்தியாவில் பஞ்சம் வரும். ஓகேங்களா? பஞ்சம்னா கிட்டத்தட்ட சாப்பாடுக்கு பிரச்சனை வரும், அரிசி கோதுமை எதுவுமே விளையாது, கிட்டத்தட்ட இந்தியா ஒரு பாலைவனமா மாறக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் எல்லினோ. இதே லேனினோ லேனினோனா சரியான மழை பெஞ்சிருக்கும், அளவு கடந்த மழை. ஓகேங்களா? இப்ப இந்த வருஷம் லேனினோ தான் சொல்றாங்க. இப்ப கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை இதுக்கெல்லாம் மழை பெஞ்சதுக்கு காரணம் லேனினோ. ஏன்னா இந்த வருஷம் லேனினோ இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா சரியான மழை, நம்ம எதிர்பார்க்காத மழை பெய்யும். இந்தியாவே இப்ப பார்த்தோம்னா செழிப்பா தான் இருக்கும், ஏன்னா மழை பெஞ்சா நிறைய கிராப் எல்லாம் விளையும். ஓகேங்களா? மழையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வரப்பிரசாதம். அது வந்து லேனினோ. ஸோ எல்ஏ லேனினோனா சரியான மழை பெய்யும், எல்லினோனா மழையே பெய்யாது, இந்தியாவை ட்ரை ஆயிடும். இந்தியா இந்தியா ட்ரை ஆகணும். அப்போ இந்தியா ட்ரை ஆகுதுன்றாங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த காத்து இருப்பாங்க, இந்த இப்போ இதுதான் இந்தியா. இந்த காத்து சும்மா நான் சொல்றேன், ஒரு 100 காத்து சாதாரண டெய்லி வருது. ஓகேங்களா? ஒரு 100 காத்து உள்ள வருதுன்னு வச்சுங்க, இந்த காத்து கம்மியா வருது, அதனாலதான் வந்து பார்த்தோம்னா சரியா மழை பெய்யல. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா ஒரு 60 தான் வருது. இவர் நேச்சுரல் எல்லா வருஷமும் 100 வரும், இந்த வருஷம் 60 தான் வந்திருக்கு. ஏன்னா 60% தான் வந்திருக்கு. இந்த 40% குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சயின்டிஸ்ட்லாம் யோசிக்கும் போது தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட காத்தை பொறுத்து தான், எவ்வளவு பர்சன்டேஜ் பொறுத்து தான். ஸோ அதுக்கான காரணத்தை நம்ம அறிவோம். ஃபர்ஸ்ட்
இதுக்கான காரணம் என்னன்றதை நான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. ஓகே, சரி போலாம். இது எங்க நடக்குதுன்னா பசிபிக் ஓஷன்ல நடக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம போயிடலாம். பசிபிக் ஓஷன்ல நடக்குது இது. ஓகே, பசிபிக் ஓஷன் என்னன்னா இந்த இருக்கு இந்தியா. பாருங்க, இங்கதான் இந்தியா இருக்கு. இதெல்லாம் இந்தியன் ஓஷன். ஓகே, இந்திய பெருங்கடல், இது பசிபிக் பெருங்கடல், இது ஈக்வேட்டர், இது வந்து பார்த்தா சவுத் அமெரிக்கா, இது நார்த் அமெரிக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா? இது ஆஸ்திரேலியா. இது புரிஞ்சிச்சுல? இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். வழக்கமா என்ன ஆகும்னா, வழக்கமா பாருங்க, வழக்கமா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நார்மலா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கலாம். நார்மல் இயர், இப்போ இந்தியாவில் சராசரி மழை பெய்யுது, அதிகமா மழை பெய்யல, மழை பெய்யாம இல்ல. நார்மல் இயர்ல என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிற ட்ரேட் விண்ட்னா இந்த வணிக காத்துன்னுவாங்க. நம்ம படிச்சலாம் இங்க அந்த இதுவா கூட ட்ரேட் விண்ட் வரும்னு. ஒரு நிமிஷம். இத பாருங்க, இந்த ஈக்வேட்டர்ல தான் இந்த ட்ரேட் விண்ட் இருக்கும். இந்த பாருங்க, இந்த ஈக்வேட்டர்ன்றது தான் இந்த வணிக காத்து. இந்த 2 காத்து வந்து இங்க ஒண்ணா சேர்ந்து இப்படி வரும். ஓகேங்களா? இந்த ட்ரேட் விண்ட் என்ன ஆகும்னா, ஓகே, இந்த ட்ரேட் விண்ட் இத பாருங்க, இந்த ட்ரேட் விண்ட் வந்து இந்த பக்கம் வீசும். ஓகேங்களா? எப்பவுமே இந்த பக்கம் வீசும். வீசும்போது இங்க இருக்கக்கூடிய கடல் தண்ணியை தள்ளும். பாருங்க, ஒரு காத்து வீசுதுன்னா அலையும் அந்த பக்கம் தானே வரும். இப்ப இந்த பக்கம் காத்து வீசுதுன்னா அலையும் அந்த பக்கம் தான் வரும். அப்ப என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய தண்ணி, இந்த தண்ணி பாருங்க, இந்த தண்ணி எல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்படி இருக்கு தண்ணி. இதெல்லாம் வந்து சூரிய வெளிச்சம் பட்டு 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 காஞ்சி ஓரளவுக்கு சூடா இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர். நல்லா பாருங்க, வார்ம் வாட்டர். அப்போ இந்த காத்து இப்படி அடிக்கும்போது, வேகமா அடிக்கும்போது இந்த தண்ணி எல்லாம் தள்ளி இங்க வரும். இந்த தண்ணிலாம் வார்ம் வாட்டர். நான் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் வெத வெத வெதன்னு தண்ணி. அப்ப இந்த வெத வெத வெதன்னு தண்ணி வந்த உடனே இந்த தண்ணி எல்லாம் அப்படியே ஆவியாகும். ஓகேங்களா? ஆவியாகும். ஆவி ஆகும்போது என்ன ஆகும்னா அப்படியே மழை பெய்யும். ஓகேங்களா? அப்படியே மழை பெய்யுது இங்க. இங்க மழை பெஞ்சா என்ன ஆகும்? இந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஹை பிரஷரா மாறிடும். கரெக்ட்டுங்களா? மழை பெஞ்சா என்ன ஆகும்? அந்த தண்ணி அங்க இருக்கிற காத்தெல்லாம் ஈரப்பதமா மாறிடும். ஓகேங்களா? ஹை பிரஷரா மாறிடும். அப்படி ஹை பிரஷரா மாறும்போது அந்த தண்ணி இதெல்லாம் சேரும்போது இந்திய ஓஷன்லயும் பார்த்தோம்னா ஹை பிரஷர் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்க மழை பெஞ்சிருக்கு. மழை சில்லுன்னு இருக்கும். அந்த காத்தெல்லாம் சில்லுன்னு மாறி இருக்கும். இந்த கடலே வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு மழை பெஞ்சு விட்டா எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்குங்களா? அப்போ இந்திய ஓஷன்லயும் பார்த்தோம்னா அந்த ஹை பிரஷர் இருக்கும். ஓகேங்களா? இது நார்மலா. அப்போ இங்க ஹை பிரஷர் இந்தியாவுல என்ன இருக்கும்? இப்போ லோ பிரஷர் உருவாயிருக்கும். ஓகே, ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டு 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 இங்க இருக்கிற நிலத்துல இருக்கிற காத்துல காணாம போயிருக்கும். இங்க ஹை பிரஷர், இங்க லோ பிரஷர் இருக்கும். எல்லா காத்தும் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கும். நார்மலா இந்தியாவுல மழை பெஞ்சிருக்கும். இது நார்மல் இயர். நோட் பண்ணுங்க, இது நார்மல் இயர். இப்போ சில பல காரணத்தினால, சரி, அதே போல இன்னொன்னு சொல்லிடுறேன். இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் இங்க வந்த உடனே இங்க இருக்கிற கோல்டு வாட்டர், அத பாருங்க, எல்லா தண்ணியும் இங்க வந்த உடனே இந்த தண்ணி அப்படியே ரிவர்சல் ஆகும்ல. எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல். அப்ப இங்க இருக்கிற கோல்டு வாட்டர்லாம் இங்க போகும். ஓகே, இங்க போய் பொங்கும். பொடுக்குன மேல போய் பொங்கும். அதனால என்ன ஆகும்னா, இங்க வந்து மீன்கள் எல்லாம் குடிப்பாங்க. இந்த சவுத் அமெரிக்கால எல்லாம் பார்த்தோம்னா இந்த கோல்டு வாட்டர் பூமியில இருந்து மேல பொங்கும்போது நிறைய மினரல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரும். இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல பொங்குச்சுன்னா கீழே இருக்கிற மண் தும்முலாம் எடுத்துன்னு வரும். மினரல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரும்போது இந்த சவுத் அமெரிக்கன் மக்கள் வந்து பார்த்தோம்னா மீன் எல்லாமே குடிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துன்னு வந்தாங்க. இது நார்மலா நடக்குது. ஸோ நார்மலா எப்படி நடக்குதுன்னா, இன்னொரு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய ட்ரேட் விண்ட், ஓகேங்களா, அந்த வணிக காற்று இப்படி வேகமா வீசும் பொழுது இங்க மேல இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்லாம் இங்க எடுத்துன்னு வந்தது. வார்ம் வாட்டர் ஒரு வெத வெத வெதன்னு தண்ணி. இந்த தண்ணி எல்லாம் வரும்போது ஆவியா மாறுது. ஆவியா மாற மாறி மறுபடியும் மழையா பெய்யுது. மழையா பெய்யறதுனால இந்த சவுத் அமெரிக்கால சரியான மழை பெஞ்சு ஹை பிரஷர்ன்றது உருவாகுது. அதனால இந்திய ஓஷன்லயும் ஹை பிரஷர் இருக்கு. இந்தியன் ஓஷன்ல ஹை பிரஷர் இருக்கிறதுனால, ஹை பிரஷர் இந்தியன் ஓஷன்ல இருக்கிறதுனால இந்தியாவுக்குள்ள அதிகமான காத்து உள்ள போகுது. இது நார்மலா நடக்குது. அதே போல இங்க இருக்கிற வெப்ப வாட்டர் வந்த உடனே சில்லுனுங்கிற வாட்டர் இப்படி போகுது. ஓகேங்களா? அப்படியே கீழே போயிட்டு மறுபடியும் மேல எழுந்துக்குது. அப்படி எழுந்துக்கும் போது நிறைய நிறைய மினரல்ஸ் எல்லாம் மேல எத்தும் போறதுனால மீன்கள் அதெல்லாம் வந்து நிறைய பிடிச்சி சவுத் அமெரிக்கன்ஸ் நல்லா வாழ்ந்துன்னு வராங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சைக்கிள் உடைய போகுது. ஓகேங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னா, இது நார்மலா நடக்குது பாருங்க. நார்மலா காத்து இப்படி வேகமா அடிக்கும். இன்னொரு வாட்டி காத்து வேகமா அடிக்குது. வேகமா அடிக்குதா இந்த மேல இருக்கிற வெப்பமான தண்ணி எல்லாமே வந்து பார்த்தா ஆஸ்திரேலியா பக்கம் வருது.
ஆஸ்திரேலியா பக்கம் வந்தோன்னா அந்த தண்ணி ஆவியாய் ஆஸ்திரேலியால மழை பெய்யுது. மழை பெய்யறதுனால சில்லுன்னு மாறுது. அப்படியே அந்த சில்லுன்னு மாறுது அந்த ஹை ப்ரெஷர் அப்படி இந்தியாவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க கடல் ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால அதிகமான காத்து இந்தியாவுக்குள்ள நுழையுது. ஓகே, ஏன்னா இந்தியாவுல லோ ப்ரெஷர் இருக்குது இந்த டைம்ல. ஸோ இது நார்மலா நடக்குது. ஓகேங்களா? அதே பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தா சில்லுன்னு தண்ணி வந்து இங்க வந்து பொங்குது. ஏன்னா இங்க எல்லா தண்ணி இங்க வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி முங்கி மேல போகும்ல. அந்த சைக்கிள் தானே எப்பவுமே. அப்போ இங்கேயும் பார்த்தோம்னா கடற்கரையில மீன்லாம் பிடிச்சு இவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரு 2, 3 வருஷத்துல ஓகேங்களா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, இந்த காத்து வேகமா வீச மாட்டேங்குது. என்ன காரணம்ன்றது இப்பவும் யாராலயும் கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? ஏன் காத்து வேகமா வீசலன்றத யாராலயும் சொல்ல முடியல. ஒரு 4 டூ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லினோ வரும். ஓகேங்களா? இப்ப இந்த காத்து வேகமா வீசலைன்னா என்ன ஆகும் பார்த்தோம்னா, வீசுனாதான் இந்த தண்ணி இந்த பக்கம் போகும். ஓகே, வீசுறான்னுவோம்ல. இந்த காத்து வேகமா வீசாததுனால காத்து வந்து பார்த்தா ரொம்ப ஸ்லோவா வீசுது. அதனால இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் இங்க போயிடுச்சு. ஓகேங்களா? தண்ணி எல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு. ஏன்னா காத்து வீசினா தானே, காத்து வீசல. அப்போ இங்க போய் இந்த இடத்துல போயிட்டு இந்த ஹாட் வாட்டர் அந்த வார்ம் வாட்டர் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆவியாயி மழை இங்க பெஞ்சுது. அப்ப இங்க மழை பெஞ்சதுனால பாருங்க, இங்க மழை பெஞ்சதுனால இந்த இடம் வந்து பார்த்தா மழை பெய்யல. மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? அப்படியே வந்து காஞ்சு போகுது. ஓகேங்களா? காஞ்சு போய் ட்ரை ஆகி லோ ப்ரெஷர் ஆகுது. ஸோ இது காஞ்சதுனால இந்தியன் ஓஷன்ல இருக்கிற தண்ணியும் சூடாகுது. இதுவும் காயுதுன்னா இந்தியன் ஓஷன்ல இருக்கிற தண்ணியும் சூடாகும். அப்படி சூடாகும் போது இங்கேயும் லோ ப்ரெஷர் உருவாகுது. இந்தியாவிலேயே லோ ப்ரெஷர் இருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? இந்த ஹை ப்ரெஷர் இந்த லோ ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா அதிகமா இல்ல, ஹை ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கிற காத்தும் கம்மியா தான் இந்தியாக்குள்ள போகும். ஏன்னா இந்த கடலும் பார்த்தா சூடா இருக்கு. இந்த இடமும் பார்த்தா கிட்டத்தட்ட லோ ப்ரெஷர். அப்போ இங்க இருக்கிற காத்து நிறைய இந்தியாவுக்குள்ள வராததுனால இந்தியாவுல வந்து பார்த்தோம்னா மழைன்றது சரியா வரல. கேரளா முக்கியமான இடத்துல மட்டும்தான் மழை பெஞ்சு இந்த இன்டீரியர் ஆஃப் இந்தியாவோட உள்பகுதியில எங்கேயுமே மழை பெய்யாம இந்தியாவை பார்த்தோம்னா வறண்டு போயிடுது. ஓகே, இது புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சா புரியலையா? ஓகேங்களா? சோ நான் இன்னொரு வாட்டி கிளியரா சொல்லிடுறேன். அதே போல லேனினோனா என்னன்னா, இந்த காத்து வேகமா வீசுது. பாருங்க, இந்த காத்து வேகமா வீசுது. லேனினோனா சிம்பிள். இந்த நார்மலா நடக்குது ஸ்பீடா நடக்குது. அதிகமா வேகமா நடக்குது, இன்டென்ஸா நடக்குது. இந்த காத்து அதிகமா வீசும்போது அதிகமான தண்ணி வந்து இங்க இருக்கும். அதிகமான மழை பெஞ்சிருக்கும். அதிகமான மழை பெஞ்சா அதிகமான சில்லுன்னு ஆயிருக்கும். அதிகமான ஹை பிரஷர் இருக்கும். இங்க லோ பிரஷர் ஆகுனா அதிகமான காத்து இந்தியாக்குள்ள வந்திருக்கும். அது பிரச்சனையே இல்ல. அதிகமான காத்து உள்ள வந்தது. அதனால மழை பெஞ்சது. சோ லே எல்லினோ மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன ஆகுதுன்னா, இந்த காத்து வேகமா வீசல. வேகமா வீசாததுனால இங்க இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அங்க போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா பூமி இப்படி சுத்துது. சாரி, இப்படி சுத்தும்போது தண்ணி அங்க போயிடுது. அந்த காத்து தான் இழுத்துன்னு போகும். அந்த காத்து வேகமா சுத்தாதனால இந்த தண்ணி எல்லாம் இங்க போய் இங்க மழை பெஞ்சு பாருங்க, இவங்களோட வாழ்க்கையும் போச்சு. இப்போ அவங்க மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்குன்னு சந்தோஷமா இருந்தாங்க. இங்க போய் மழை பெஞ்சு அவங்களையும் ஸ்பாயில் பண்ணிச்சு. மழை பெஞ்சு இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால மழை பெய்யாம காஞ்சி இதுவும் லோ ப்ரெஷரா மாறுது. அந்த ஆஸ்திரேலியா காயும் போது இங்க இந்தியன் ஓஷனும் சூடாகுது, வெப்பமாகுது. ஓகேங்களா? இந்தியன் ஓஷனும் சூடாகும் போது இங்கேயும் பார்த்தா பெரிய லெவல்ல ஹை ப்ரெஷர் உருவாகல. பெரிய லெவல்ல ஹை ப்ரெஷர் உருவாவதுனால இந்தியாவுக்குள்ள காத்து உள்ள போக மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்ப இந்தியாவுல காத்து கம்மியா வந்ததுனால இந்தியாவுல மழை கம்மியாயி அந்த பசி, பட்டினி, இந்த வறட்சி அதெல்லாம் வந்து இந்தியாவுலயும் வருது. அதுக்கு காரணம் நேச்சுரலா நடக்குது இது. ஒரு 2, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி காத்து கம்மியாகும். இன்னும் அதுக்கான பர்ட்டிகுலர் ரீசன் இதுதான்றத இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. சோ இதுதான் எல்லினோ, லானினோ நடக்கிறதுக்கான காரணம். இதுல வந்து அம்போல்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெருவின் கரண்ட். ஓகேங்களா? அது வந்து கோல்டு கரண்ட் வார்ம் கரண்டா மாறிடும். சோ இப்படி வந்து வர வர கரண்ட் திடீர்னு இந்த இங்க சுடு தண்ணி எல்லாம் சேர்ந்து மாறிடும். மாறின உடனே பார்த்தோம்னா அந்த இடமே வந்து பார்த்தோம்னா மழை பெஞ்சு இந்த இடமே மழை பெஞ்சிரும். ஓகே, மழை பெஞ்சு இந்த இடம் சில்லுன்னு மாறிடுவாங்க. இவங்க ஹை ப்ரெஷரா மாறிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல காஞ்சி போந்தி லோ ப்ரெஷரா மாறினால இந்த வெப்பம் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன்லயும் பரவி இந்தியன் ஓஷன் தண்ணியும் சூடா இருக்கும். சூடா இருந்தா நான் அதுவும் லோ ப்ரெஷர் தான். இந்தியாவிலேயும் லோ ப்ரெஷர் தான். அதனால கிட்டத்தட்ட அதிகமான காத்து இந்தியாக்குள்ள நுழைய முடியாது. அதனால இந்தியாவுல அந்த வறட்சின்றது வருது. ஸோ இதுதான் எலினோ லானினோ இல்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இவ்வளவுதான் நீங்க வந்து வெதர் அண்ட் இதுல தெரிஞ்சுக்கினா போதும்.
ஓகே, இதுவும் இந்த எல்லினோ லானினோலாம் குரூப் 1 உள்ள படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கினா போதும். மற்ற குரூப் 4 படிக்கிறவங்கலாம் இதை எதுவுமே படிக்க வேணாம். ஜஸ்ட் இந்த இந்த மேங்கோ பிளாசம்னா என்ன, இதெல்லாம் சின்ன சின்ன ஃபேக்சுவல் தெரிஞ்சுக்கினா போதும். லூகாத் எங்க இருக்கும், எந்த கிராப் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ல வந்து இதுவாகுது, ஆரவழியா மழை பெய்யல, இந்தியாவில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை, இந்தியாவில் எங்க அதிகமா மழை பெய்யுது, எங்க கம்மியா மழை பெய்யுது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். குரூப் 4ல படிக்கிறவங்க, குரூப் 1ல படிக்கிறவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன் மழை வருதுன்றது நாளைக்கு தெரிஞ்சது தானே, ஒரு ஆஃபீஸர் மாறினா கூட நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து லானினோ இயர். ஓகே, அதனாலதான் வந்து பார்த்தா சரியான மழை வந்து நம்ம பக்கம் பெஞ்சுன்னு இருக்கு. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இதை வந்து நம்ம எண்ட் பண்ணிடலாம்.